வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் கிளிநொச்சியில் டிசிசி மீட்டிங்கில் நடந்த சம்பவம். அதாவது ஒரு விடயத்தை ஈழத்தில் உள்ள தமிழர்கள் புரிந்து கொள்ள வேணும். ஒரு நாடு டெவலப் ஆகணுமாக இருந்தால் அங்கே அரசியல்வாதிகள் திட்டம் சறுக்கக்கூடாது, தெளிவாக இருக்க வேணும். ஆனால் அதை விட அங்கே அரசியல்வாதிகள் ஒற்றுமையாக இருக்கணும். எதிர்கட்சி அந்த கட்சி இந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு நாட்டுக்கு ஒரு நன்மை நடக்கல அது எல்லாரும் ஒற்றுமையாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த நாடு நாசம். உங்களுக்கே தெரியும், இலங்கை அழித்ததே சிங்கள அரசியல்வாதிகள் தான். இப்போ அதை மிச்ச சொச்சத்தை அழிக்கிறது தமிழ் அரசியல்வாதிகள் என்றது கிட்டத்தட்ட புரியக்கூடியதாக இருக்குது. அதாவது இந்த ராமநாதன் அர்ச்சுனா என்றவர் அவர் நினைச்சு கொண்டிருக்கிறார் தான் தமிழர்கள் என்ற தெய்வம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறார். அது ஒரு புலியான நினைப்பு என்றதை அவருக்கு தெளிவுபடுத்தும் முகமோடு அடுத்தது அங்கே வாழ்கிற அந்த குழந்தைகளை காப்பாற்ற எண்ணத்தோடு தான் இந்த வீடியோ பதிவு. எப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு இந்த டிசிசி மீட்டிங், அதாவது நானுமே இதுக்கு ஒரு வசனம் ஒன்று சொல்கிறேன். எப்படின்னா, அதாவது டோக் கம்யூனிட்டி சென்டர் என்றதான் இதை சொல்லலாம். அதாவது நாய்கள் ஒன்று கூடும் இடம். ஏனென்றால் அப்படித்தான் எனக்கு பார்க்க தெரியுது. இது டிசிசி மீட்டிங் மாதிரி ஒரு நாகரிகமான வார்த்தை வசனமோ அல்லாட்டி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தை நிறைவேற்றின மாதிரி அங்கே இல்லை. அங்கே அடிபட்டுட்டு வடையும் தண்ணியும் டீயையும் குடிச்சிட்டு போன கூட்டங்களாக தான் எனக்கு என்ன தெரியுது. மன்னித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, மன்னித்துக் கொள்ளுங்கள். அது இப்படி அந்த மீட்டிங்கில் நீங்கள் செய்து ஒரு பிரயோசனம் இல்லை. இதுக்கு மெயின் காரணம் ராமநாதன் அர்ச்சுனான்றது கூடுதலாக எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் அவரை தான் குற்றம் சாட்டுறாங்க. இதில் நாங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விடயத்தை எப்படின்னு பார்த்தோமே இருந்தால், இந்த ராமநாதன் அர்ச்சுனாவும் அதாவது என்பிபி கட்சியின் சேர்ந்தவருமான கடல் எம்பி, அதாவது அவர் சந்திரசேகர் அவரும் ரெண்டு பேரும் கதை கேட்கல. சந்திரசேகரன் அவர்கள் பக்கத்தில் ராமநாதன் அர்ச்சுனாவை கதைக்கும் பொழுதும் அவர் விரட்டும் பொழுதும் உடனே அவர் தமிழில் கதைக்கவில்லை, சிங்களத்தில் கதைத்தார். ராமநாதன் அர்ச்சுனா உடனே சிங்களத்தில் கதைத்தார். ஆனால் ரெண்டு பேருக்கும் தமிழ் நன்றாக தெரியும். ஸோ இதுலேருந்து அவருடைய உணர்ச்சி, அதாவது எவன் கோபப்படைக்கல, உதாரணத்துக்கு சொல்லப்போனால் என்னதான் நாங்கள் ஜெர்மன் மொழி தெரிஞ்சாங்கன்னா என்ன மொழி தெரிஞ்சாங்கன்னா கோபப்படைக்க எங்களுக்கு உடனே தூசணம் என்ற ஒரு வார்த்தையோ அல்லது கெட்ட வார்த்தையில் பேசணும்னு நினச்சா உடனே தமிழில் தான் வரும். அவன் தான் தமிழன் என்ற ஒரு எண்ணத்தை நாங்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இவருக்கு உடனே கோபத்தில் சிங்களம் வருதுன்றக்க இவர் எவ்வளவு சிங்களத்தில் ஒரு பற்று வச்சிருக்கிறார், அல்லாட்டி அங்கே சாதி அந்த இடத்தை அந்த இனத்தோட எவ்வளோத்துக்கு சார்ந்திருக்கிறார்ன்றதை திட்ட தெளிவாக தமிழர்களுக்கு வெளிச்சமாக தெரியுது. ஸோ அதை நீங்கள் முதல்ல ஒரு மூலைக்கு புரிந்து வச்சிருங்கள். அது எதுக்கு என்று பின்னருக்கு நான் சொல்கிறேன். ஸோ அப்படி கொஞ்சம் நிலையில் இன்றைக்கு இந்த நாயே பேயே தூக்கி அடிப்பேன் அந்த வசனங்கள் எல்லாம் மீண்டும் உலா வந்துச்சுது, அதை பார்க்கக்கூடிய இருந்துச்சுது. ஸோ இது என்ன வகையில் இந்த நாட்டுக்கு ஆரோக்கியம் ஒன்று பார்த்தோம்னா, அங்கே படிக்கிற பிள்ளைகள் உண்மையாக சொல்லப்போனால் இந்த நாடு இதில் கதைக்கிற இந்த கர்மங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை. அதாவது ராமநாதன் அர்ச்சுனாக்கும் இந்த நாடு சொந்தம் இல்லை, சந்திரசேகரன் ஐயாவுக்கும் சொந்தம் இல்லை. இது இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகணும். அன்றைக்கு நாங்கள் அந்த சிங்கள மக்களை உள்ளுக்க விட்டு வரவேற்று அந்த சந்ததியை நாங்கள் உருவாக்கினது இன்றைக்கு நாங்கள் படுற துன்பம் என்றது கிட்டத்தட்ட தெரியுது. ஆனால் அது நல்ல மாதிரி கொண்டு போய் அது நல்ல மாதிரி எல்லா இனம் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு இவர்கள் ஒருபோதும் வழிவிட மாட்டார்கள். இவர்கள் தங்களுக்குள்ளே அடிபடுவார்கள் என்றது கிட்டத்தட்ட தெரியுது. ஸோ அப்படி கொஞ்சம் நிலையில் ஸோ இது அங்கே உள்ள குழந்தைகளுக்கு இது ஆரோக்கியமானதா? ஒரு நர்சரியில் படிக்கிற குழந்தை இவர்கள் இந்த அதாவது செய்தி என்று இதுதான் தலைப்புச் செய்தி வரப்போகுது. அதாவது எப்படி சொல்கிறது, இதெல்லாம் ஒரு தலைப்புச் செய்தியாடா என்று தான் கேட்க தோண்டும். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரூபாவிலேருந்து எல்லா இடம் இந்த அடிபாடுகள் தலைப்புச் செய்தியில் வரும்போது அங்கே உள்ள பிள்ளைகள் அதை பார்க்க போகின்றார். அதை பார்க்கும் பொழுது இதுதான் அரசியல், அப்போ நாய் பேயை தூக்கி அடிப்பதெல்லாம் நாங்களும் கதைக்கலாம் என்ற ஒரு எண்ணம் வரத்துவாங்க. ஸோ அதை உருவாக்கியவர் ராமநாதன் அர்ச்சுனா தான். அந்த சண்டைக்கு ரெடியானவர்கள், அதாவது நாயே பேயே கிட்ட வார்த்தைகள் நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறேன். அதெல்லாம் இதில் சொல்ல முடியாது. ஸோ அப்படியான வீடியோ வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் வெளியில் வந்திருக்குது. அப்படி பல விடயங்களை அவர் கிட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். ஸோ தயவு செய்து டீச்சர் மேலே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அந்த பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை, அதாவது இலங்கை செய்திகளை காட்டாதீர்கள். அதாவது இப்படி கேவலமான செய்திகளை காட்டாதீர்கள். நல்ல செய்திகளை காட்டுங்கள். உண்மையாக நான் ஒரு சிறு வயதில் ஜெர்மனுக்கு வந்தாலும் நான் ஜெர்மனில் போய் லைப்ரரியில் அந்த ஹிட்லர் எப்படி இந்த நாட்டில் இருந்தார், அந்த ஹிட்லர் எப்படி இந்த நாட்டை செய்தார், அதாவது மகாத்மா காந்தி எப்படி இறந்தது, அல்லது மகாத்மா காந்தின்ற வரலாறுகள் எல்லாம் லைப்ரரியில் போய் வீடியோ கசெட் எடுத்து போட்டு பார்த்த ஒரு மனிதர். ஸோ அதை விட அங்கே உள்ள டிவி, அந்த ஜெர்மனில் உள்ள டிவியில் காட்டுற காட்சியில் பார்த்தீங்கன்னாலே கலிலேயோன்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதோடெல்லாம் பார்த்து வளர்ந்த ஒரு மனிதன். ஸோ அதோடெல்லாம் ஒரு சிலது
பொய்யோ உண்மையோ இருந்தாலும் ஆனால் அதில் உண்மையான விடயங்கள் கணக்கு இருக்குது. அது அறிவூட்டும் வகையில் அந்த டிவியில் அங்கே நடக்குது. ஆனால் எங்கள்கிட்ட இலங்கை டிவியில் இப்படியான ஆக்களை நீங்கள் பிள்ளைகளை காட்டிங்களே அந்த பிள்ளைகள் நாசமாக போடுவார்கள். சத்தியமாக சொல்கிறேன், இது அரசியல் இல்லை, இது அராஜகம் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இந்த அரசியல் இனி எங்களுக்கு வேண்டாம். இது எப்படியாவது ஒரு முடிவு கட்ட வேணுமென்றெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதாவது வளர்ந்த நாடெல்லாம் பார்த்தமா இருந்தால் எல்லா நாடுகளில் கதைச்சி பேசி முடிவெடுத்து வளர்ச்சி அடைவார்கள். இங்கே கதைச்சி பேசி அடிபட்டு நாசமாக கீழே போவார்கள் என்றதில் மாற்று கருத்தில். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்கள். முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.